வார்த்தையும் சத்தியம். நான் இந்த ஞான நூல்களே நம்ம அனுபவத்தை எடுத்து சொல்கிறேன், நம்ம ஆண் சொல்கிறது இல்லை. அப்போ நீ என்னைக்கு இப்போ உதாரணம் எங்களோட குருநாதரம், அது அவர் குருநாதர் சென்டினரி 100 வருஷ கொண்டாட்டம், அதுக்கு பெரிய ஒரு ஹால் ஒன்று கட்டணும். அது இடத்தை தெரிவு செய்யிட்டாங்க. அப்போ அது கீழே மணலா நிலமா அப்படி உறுதியாக இருக்கான்னு எங்களோட குருநாதர் எடுத்து சுவாமி சண்முகானந்தா, அவர் தமிழ் சுவாமிஜி, அவர் தான் இன்சார்ஜ் அந்த பில்டிங் டிபார்ட்மெண்ட். சண்முகானந்த சுவாமிஜி இதை எப்படி என்கிட்ட கையெடுத்தார் முழுதும் இது என்ன தூசி. அப்போ அவர் அவ்வளோ தூய்மையாக இருப்பார். ஒரு ஆள் தண்ணிக்கு ஓடுறார், ஒரு ஆள் டவலுக்கு ஓடுறார். நாங்கள் அவ்வளோ துறையெல்லாம் நின்ற ஒரு இருக்கல. அப்போ இருந்தோடனே டஸ்ட் அண்டு டஸ்ட், அந்த வார்த்தைக்கு அங்கே அவசியம் இல்லை. என்ன இது ஒரு டஸ்ட்டு, இது டஸ்ட்டில் எந்த போகுது. அந்த சந்தர்ப்பத்துக்கும் நல்லா யோசிச்சு விளங்க நான் சொல்கிறது. அந்த பில்டிங்கை செக் பண்ண போனால் இந்த நின்றாலும் துறவியல், நீ கையை கழுவாரா இல்லை இந்த டஸ்ட்டு அந்த டஸ்ட் என்ன எவ்வளோ வரண்டா எவ்வளவு அலர்ட். ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். அப்புறமா அந்த இடத்துக்கு அப்போ 24 மணித்தியாலும் அவர் நியூயார்க்கில் எங்களோட குருநாதர் அவங்க பார்க்குறது 2 கிறிஸ்டியன் நன், அவங்க என்ன சேக்ரெட் ஹார்ட்டுன்னு அவங்க போனாங்க. போய் ஏதோ காரணத்தால் கொஞ்சம் அவசரமாக பாத்ரூம் போக வேண்டியது. சாமிஜி மே யூஸ் யுவர் வாஷ்ரூம் அதெல்லாம் ப்ளீஸ் கோ அட். போயிட்டு வந்து சொன்னால் சாமிஜி அந்த லோட்டா அதுக்கு என்ன லோட்டானா செம்பு, சின்ன செம்பு. அவர் சிரிச்சிட்டு டோன்ட் யூ நோ ஐ டேக் பாத் ஒன்லி இன் கங்காமையா, நோ நத்திங் எல்ஸ். என்ன அர்த்தம்னா அவர் கங்கையில் போய் செம்பை குளிச்சு சிலோட மொழியும் குளிப்பார், சிலோட. அப்போ நிற்கிறது நியூயார்க்கில் இருக்க வாஷ்ரூமில் அவர் ஐடியாண்டா இந்த கங்கை அம்மா இருக்கா, நான் கங்கையில் தீர்த்தமாடுகிறேன். ஹலோ, அப்போ உங்களோட வைராக்கியத்தை தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ இன்னும் அலர்ட் பாருங்கள். ஒரு தடவை ஒரு அம்மா வந்தால் வெளிநாட்டில் தான், உண்மையிலம்மா நான் அந்த வெளிநாட்டை ஏன் சொல்கிறேன்னா பெரிய ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்கள ஒரு வைராக்கியம். இப்போ விவேகானந்த சுவாமி இருந்தது நிவேதிதா இல்லை பார்த்தீங்கம்மா, உங்களை இந்தியனா அவரும் கிடையாது, இப்போ உங்களை அங்கேயும் இருக்கு நான் பார்த்துருக்கேன். அப்போ நல்லா இருந்து ஆசிரம் தானே அற்புதம். அந்த நாளில் எல்லா மகான்களும் என்லைட்டன் மாஸ்டர்ஸ், கிரேட் பீப்புள். அப்போ நாளைக்கு வெளிக்கிடணும் அந்த அல்றா சாமிஜி இதை விட்டு நான் இப்போ அமெரிக்கா கனடாவும் போகணும், அங்கே போய் நான் என்ன செய்வேன், இல்லை இது ரெண்டும் அங்கே இல்லையே. அது சொன்னார், நோ யூ ப்ளீஸ் விஷுவலைஸ். நல்ல அற்புதமான வார்த்தை. மனக்கண்ணால் பார். நீ இங்கே கங்கை கரையில் இருந்து கங்கையில் தீர்த்தமாடி ஜபம் பண்ணி இதெல்லாம் செய்ததை மனக்கண்ணால் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணு தன்மை. அங்கே போய் அந்த மனத்தில் அந்த விஷுவலைஸ் அதில் வாழி. அப்போ நீ இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் கங்கை தானே குளிக்கிறேன்டா, நீ ஆனால் நீ ஒன்றே மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ உடம்பு இருந்தேனே விரியணும், மனம் தானே வேணும். பாருங்க, அது உங்களுக்கு விளங்க நான் சொல்கிறது. உண்மையில் இந்த மனம்தான் வாடுது, உடம்பு இல்லை. அவே நீ எப்படி தான் செய்யணும், மனத்தால் நீ அதான் என்னது நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா நித்தலுமெம் பிரானுடைய கோயில் புக்கு புலன்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி. அது என்ன நிறைவேறுமாறு நிதியேன் உடலே வாண்டா சொன்னது சோசன் அமைக்கலையே. மனமே நீ எவ்வளவு இருந்தாலும் இல்லை, மனம் அங்கே இல்லைண்டா, நீ இல்லை. மேன் இஸ் மைண்டு இல்லை, இந்த மைண்டில் நல்லா தெரியுது என் ஹஸ்பண்ட் என் உள்ள. நீ இங்கே இருந்தாலும் இல்லை அவசரமாக என்ன சொல்கிறேன் இல்லை, என்ன சொல்கிறாய் நீ இங்கே முடியுங்க இல்லை, அதானே. அதே நீ பேய் காட்டாகும். உடம்பு இருக்கிறது மனம் இருக்கணும், இன்னைக்கு சோளமாக இருக்கிறல்ல சரி சார். ஸோ இது வைராக்கியம். அதாவது நீ அப்போ உண்மை வேறு, அதை நான் சொல்லிட்டேன். இது நீ அதுவா தத்துவமசி, நீ அதுவா இருக்கிறாய். தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவோலோகம் சிவலிங்கம் சிவோகம் சிதானந்த ரூப சிவம். அப்படி உங்களால் யாராலையும் டேர் நாட் சே
நீ சொல்ல முடியாது. ஏன் அது உண்மை இல்லை உனக்கு, நீ போய் சொல்கிறாய். ஆனால் நீ நான் இதென்று சொன்னேன்னா அது உண்மை அதானே. அப்போ உண்மை இதாக இருந்தும் நீ இது நோர்த் போல் சவுத் போல், வடதுருவம் தென்துருவம். அப்போ பாயிண்ட் ஏன் வருதுண்டா, இல்லை உண்மையிலே என்ன தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் ஒன்று இருந்தும் நீ தெள்ள தெளியவும் இல்லை, அவனுடைய சீவன் சிவலிங்கம் இல்லை. ஆகவே இறைவன் உங்களோட இஷ்டத்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்கணும்? நீ டபுள் கேம் விளையாடுறாய். அமேசன் அமெரிக் என்ன கூழுக்கும் ஆசை மீசைக்கு வேணும். ஸோ வைராக்கியம் எல்லையே இல்லை. நான் பார்க்குறேன் இந்த மகான்களோட வாழ்க்கை. இவ சிவந்தி அம்மா எங்கே வந்து நான் கொஞ்சம் கொடுக்கட்டான்னு சொன்னான், கவனம்னு சொன்னான். அவள் கவனிக்கலை. இவர் அங்கே இருக்கார், இவன் இங்கே இருந்து நீட்டினான், தட்டிவிட்டார். அவர் என்ன செய்கிறாருண்டா, கறி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை கங்கையில் கழுவி எல்லாம் அதில் உருளைக்கிழங்கு தான் இருக்கும், அதை எடுத்து ரொட்டியோட சாப்பிட்றாரு. ஐந்தவித்த அது இதுக்குள்ளே இருக்கு. அகல் விசும்புலோன் கோமான் இந்திரனே கால் அண்டை எழுதி அனுப்பிங்க புல நடக்கும். அப்போ என்னது, எத்தனையோ பிறவிகளை நீ நாக்கால் உங்களுக்கு தெரியுமா வரும். இது இது 24 குருமார் அவருக்கு தத்தாத்திரேயர், அதில் 5 பேரை சொல்கிறார் இந்த நாக்கால் மீன் சாகுது, அதை போய் பிடிக்கிறேன்னு கொழுங்க போடுவாங்க சத்து. அந்த மானுக்கு நல்ல ராகம் உடனே அதை கூட்டி போய் முடி போட்டு போயிருங்க. அப்புறம் கண்ணுக்கு விட்டில் பூச்சி, அப்புறம் லவ் அந்த பெண்ணை ஆணையை கொண்டோடனே ஆணை பிடிச்சிடுவாங்க கொண்டு அது. அப்புறம் அப்போ ஒவ்வொரு புலனாலையும் ஒவ்வொரு உயிர் சாகுது. ஆனால் இந்த மனிதனும் 5 புலனும் அவன் இவன்ற நிலை இன்றைவா என்ன ஆகும் என்று வருது. அது யோசிப்பார். அப்போ என்ன சொல்லுவாருண்டா, இவ்வளோ தூரம் நீ இல்லை இந்த புலனடக்கம் போகணுன்னு பாருங்களேன். ஆனால் பிரசாதம் அது வேறு விஷயம். ஆகவே எப்படி அப்போ பயிற்சி தவம். இப்போ நம்ம என்ன உண்டனி தெரியணும் இல்லை, உடம்பு மனது புத்தி அகங்காரம் 5 அதான் இருக்கு இல்லையா, தூள சூக்ஷ்ம காரண சரீரம். நீ அது அழகான ஜோக்கு என்னண்டா, இவ 5 என்னது 5 கோஷம் இல்லை 6 கோஷம். எனக்கு அது பெரிய ஜோக்கு. நீ இந்த உடுப்பேன்னு உறிஞ்சி விட்டான்னு நடப்பேன். நான் மாதாஜி சொன்னேன், சன்னியாகம் பண்ண உடனே உடுப்பு உரிச்சி போட்டு அந்த பிள்ளையார் கோயில் வரையும் பக்கப்பால் நடந்துட்டு வந்தால் உங்களுக்கு சன்னியாகம் கொடுக்குங்க. அதை பிடிச்சோம். அப்போ நீ இந்த உடுப்பே கடக்கவே ஆளாத நீ பஞ்சகோஷத்தை விட போகிறவ. சொல்லுமா, 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலங்கரி. 5 அர்த்தம்டா என்ன, இந்த என்ன 5 புலன் இது மெய்வாய் கண்மூக்கு செவி. இது நான் சொன்னேன், ஒன்றாலும் அவங்க சேர்த்து கொண்டிருக்கான். 5ஐயும் அடக்கும். எவ்வளோ சிரமம் பாருங்க. ஆனால் உண்மையில் சுலபமான வழி இருக்கிறது. கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படி நீ பார்க்குறியா? இந்த கண் பார்க்குது என் பெருமாண்ட சாநித்தியத்தால், மூக்கு நுகருது அவர சாநித்தியத்தால், காது கேட்குது அவர் இருக்கிறபடியா, வாய் சுவைக்குது அவர் இருக்கிறபடியா, இது தொடுவது அவர் இருக்க. அது உனக்கு தெரியுமோ இல்லையே? நீ கண் பார்க்குறது வேறு காது பார்க்குறது வேறு, ஒன்று நீ தனியெல்லாம் சொல்கிறாய். அது உண்மையோ இல்லையே? அப்போ இந்த வைராக்கியத்தை நீ கொஞ்சம் இன்னுமா செய்து என்ற அடுத்த படி என் பெருமாண்ட திருவருளால் சுலபமாக தெரியும். எஸ், கண்கால் காண்மின்களோ அதியா ஒவ்வொரு புலனையும் என் பெருமாண்ட திருவடிக்கு நீ சமர்ப்பிச்ச இல்லையே? இனஃப். எனக்கு நிப்பாட முடியலை. என்னென்னா உங்களை எல்லாம் பார்க்குறேன். ஏன்னா தானாடா விட்டானவன் தடையாது ஒன்றுமா இவங்கெல்லாம் பாருங்க. காலையில் எழுமிந்தவங்க
பிரம்மணம் 3 மணிக்கு எழும்பி எவ்வளோ சேவை செய்கிறாங்க. அதுக்கு நான் எனக்கு வேற ஒன்று என்னட்ட உள்ளது அதை உள்ள தானே கொடுக்கலாம். அது இது பெஸ்ட்டு. நான் அன்றைக்கி அது சத்தியாட்ட சொன்னேன், இங்கே பார் நீ பணக்காரி என்ன என்ன உனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் உனக்கு ஒன்று இல்லை, அது இந்த ஞானம். அந்த பிள்ளை செத்தோன்னு இன்னும் அழுகுமா. நான் ஒரு நாள் அடிப்பா, அவட அப்பா சேர்த்து கூட இப்படி அழுதுருக்க மாட்டாள் இல்லை பாத்தியா. அப்போ இந்த ஞானம் உனக்கு இல்லை, என்னட்ட இருக்குது. ஆகவே என்ன நீ இதை நான் கொடுக்கலாம், ஆனால் நீ எடுக்கணுமே. நீ எடுக்கிறது நீ தயாராகவும் இல்லை, கொடுக்கறது நான் தயாராக இருக்கிறேன், எடுக்கிறதுக்கு நீ தயாராக இல்லை. பாருங்க என்ன அநியாயம் பாருங்க. அதான் பெரிய மான்கள்லாம் இல்லை அதான். அப்போ செத்து பிறந்து விளைச்சி நான் பிரார்த்தனை பண்ண என் பெருமாண்ட திருவருளால் இந்த வைராக்கியம் உங்களுக்கு வரட்டும். அதாவது இனஃப் இஸ் இனஃப். அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ. பண்ண நான் வரக்குள்ள அன்றைக்கி மதர்ஸ் டே ரத்னவாசம் வச்சு முன்னுக்கு இருக்கார், நான் பின்னால். அவர் ஏதோ சொன்னார், நான் காதை கொடுத்தேன். நான் இப்படி விளைஞ்சி கேட்டேன்டே, இது பெரிய சம்சாரம் என்ன. நான் இந்த பாட்டை சொன்னேன், என்ன அம்மா அப்பா இல்லையோ இன்றைக்கு நான் ஆள்கிட்ட கேட்டேன், நல்லாப்பா இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே அம்மா அங்கே இருக்கா, அந்த உடம்புக்குள்ள அப்பா அங்கே இருக்கா, இது பேக் ஃபுல் ஆஃப் ஃபுல் என்ன சொன்னால் எலும்பு மதிங்க அவ்வளோ அழுக்கு இருக்கிற பை. இதுக்குள்ளே அம்மா அங்கே இருக்கா, அப்பா அங்கே இருக்கா, அண்ணன் அங்கே, தங்கச்சி பிள்ளை அங்கே இருக்குது சொல்லு. அதுக்குள்ளே தலைக்குள்ளாக இருக்குது. அது ஒரு உயிர், என் பெருமாண்ட அம்சம். ஹலோ, இப்போ நீ என்ன சொல்கிறாய்? இது வந்துருக்கு ஒரு இடத்துல தத்துவமசி தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். நீ அது எல்லாம் தெரியும். எல்லா உபனிஷத்தில் ஈவன் பகவத்கீதை ஈவன் என்னது திருக்குறளில் எல்லா இடத்துலையும் இருக்குது. தேவார திருவாதம் முழுவதையும் இருக்குது. ஆனால் நீ அதை கேட்க மாட்டேன். இது சங்கராச்சாரிய அஹோ கஷ்டம். அதை என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது என்ன அநியாயம். அவர் சங்கராச்சாரிய சிவருமாண்ட அவதாரம். ஆனால் இதுண்ட அம்மா, இதுண்ட அப்பா, இதுண்ட தம்பி, இதுண்ட தங்கச்சி என்ன சொல்கிறா, இது எந்த இடத்துல எழுதியிருக்கு அவர் கேட்குறாரு. ஒரு உபநிஷத்தில் கொமெண்ட்ரியில் யார் சொன்ன அவனுக்கு. ஆனால் அதை என்ன மாதிரி கூலா நீ எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வீண் விரயம் செய்து நீ சாக போகிற, அடுத்த பிறக்க போகிற. அவர் நிறையத்துக்கு போவார், நிறைய தானே பிறந்தான். அவன் சொல்கிறது பாத்தியமா இல்லை ஒன்றும் முடியலை. அதாவது எதுவும் ஞானங்களும் பெரியவங்களும் சொல்கிறோம், அதை நீ காதுக்கு எங்களுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வர ஏன் பயப்படுறாங்க. இங்கே பேய் இருக்குல்ல, நான் தண்ணி அடிக்கிறோம் இல்லை, என்னெல்லாம் எல்லாம் இருக்கோம் ஏன் வரல பயம். இங்கே வந்துட்டா ஞானம் வந்துடும் இல்லையோ, அறிவு வந்துடும் இல்லையோ சொல்லுவாங்க இல்லையோ. ஹலோ, அப்போ என்ன சொல்கிறேன்னா அவங்க சொல்கிறார் என்ன அவ்வளோ கஷ்டம். இது ஒருவரையும் சொல்ல ஒருத்தையும் எந்த இடத்துல இருக்கம்மா அவ்வளோத்தையும் இல்லைம்மா கல்யாங்கட்டு உள்ள போகிறன்ட்டு இருக்காது. அதை நீயே செய்வாய். என்னது பசிதாகம், தூக்கம், இனப்பெருக்கம். இது ஒருவரும் செய்யவே இல்லை. அமீபா இருந்து அந்த மீனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஹாயாக இருக்கிறாங்க. உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறாங்க. மிருகங்கள் அவங்க 4 கால், உனக்கு 2 கால், அவ்வளோதான் வித்தியாசம். அதான் மிருகங்கள். நான் சொல்லுவேன் நம்ம பார்வதி பதி ஹர ஹரமா. அதே பிரம்மாண்ட திருவருளால் உங்களுக்கு அவர் தான் வைராக்கியம் கொடுக்கும். ஏனெண்டா அதை கொடுத்தா நீ அவரை அடைஞ்சிருவாய். என் பெருமான் இப்படியா நம்ம மாதிரி பேக்காட்டுறாங்களுக்கு கொடுக்க மாட்டார். அது கோபிமார் கண்ணன்ட்ட கேட்குறான், பக்தி கொடுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், இங்கே பேர் நீ பக்தியை கேட்டேன்டா நீ அந்த புள்ள குட்டி அதெல்லாம் முழுதையும் வெட்டி விட்டுருவேன் நான். அதில் நீ இப்போ ஆக்களுக்கு தெரியும், இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்களுக்கு தெரியும் நான் பக்தியை பண்ண இந்த மாதிரி போயிடுவேன், எல்லோரும் போயிடுவேன். கொடுக்க மாட்டேன். அவன் சொல்கிறான் நீ வெட்டு. அசங்க சஸ்திரேன திருடேனை சித்வாகா. இப்போ நான் அனுப்பின அந்த இதில் கூட கோடரி தான் வச்சுருக்காங்க, வெட்ட சொல்லு. ஏன் இது இப்போ டெலிவரி நேரத்துலேருந்து லேபர் பெயின்னு சொல்கிறேன். இந்த குழந்தைய டெலிவரி நீ இயக்கிய பற்றியா அந்த துன்பத்தை கொடுறாங்க. அப்போ பெயின் இல்லையோ அங்கே தாங்க முடியாத வேலி. அப்போ இது மட்டும் நான் சொல்லுவா சொல்லுவேன். அசங்க சத்திரேன திருடேன் சித்தம் வெட்டு என்று வருது. வெடி நான் சொல்கிறேன் அவ்வளோதையும் நீ வள கொள்கிற முடியாது வெட்டு. ஏன் அது அவ்வளவு கஷ்டமானது. ஏன் நீ அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்.
உங்களோட இஷ்ட தேவத்தில் கேளுங்க, பெருமானே பக்தி கூட ஐயா, நீ வெட்டுறதெல்லாம் போயிட்டு நான் உன்னை நோக்கியே வருவேன், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். ஹரி ஓம் சத் சத் சிவா அர்ப்பணம். தேங்க்யூ.